பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்திற்காக விரை தந்த மாற்றுத்திறனாளிகள் கோயம்பேடு பெருநிலையத்தில் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இப்போ கோயம்பேடுல பாத்தீங்கன்னா 3 மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் அங்கு வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். தற்போது தலைமைச் செயலகத்தை நோக்கிதான் அவர்கள் பேரணியாக வருவதாக இருந்தது. அங்கு என்னென்ன முறையான நடவடிக்கைகள், முன்னேற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் 3 வழிகள் இருக்கிறது. ஒன்று காமராஜர் சாலை வழியாக வார் மெமோரியலை தாண்டி வரக்கூடிய பாதை, மற்றொன்று ரிசர்வ் பேங்க் வழியாக உள்ளே வரக்கூடிய பாதை, மற்றொன்று இந்த கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து வரக்கூடிய 3 பாதைகளுமே தற்போது முழுக்க முழுக்க போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அரசு பேருந்துகளில் ஏறி மாற்றுத்திறனாளிகள் யாரும் இருக்கிறார்களா, அதே போல ஆட்டோ, பஸ் போன்ற அனைத்து பேருந்துகளிலுமே செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. வழக்கத்தை காட்டிலும் அதிக அளவிலான போலீசார் இங்க போடப்பட்டது. காரணம் என்னன்னா, சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் இந்த வழியாக தான் உள்ளே செல்கிறார்கள். தற்போது இந்த வார் மெமோரியல் அருகே வந்தால் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்வதற்காக ஏராளமான அரசு பேருந்துகள் தயாராக காலியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என்பது முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அண்மையில் தான் அவர்களுக்கென்று சில அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். ஆனால் ஆந்திர மாநிலத்தில் 6000 ரூபாய் உதவித்தொகை இருக்கிறது, எங்களுக்கும் வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள், அதே போல வருவாய்த்துறை மூலமாகவே வர வேண்டும், எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு இன்னமும் நிதிநிலை காரணம் காட்டி அதற்கு அவர்களுடைய கோரிக்கை இன்னும் மேற்காமல் இருக்கிறது. குறிப்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் தான் கூடுதலாக முதலமைச்சருக்கு கூடிய பொறுப்புகளை கவனித்து வருகிறார். ஆனால் கடந்த வாரம் கூட பாத்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமன அடிப்படையில பதவிகள் கொடுக்கப்படும், அதனால ஒரு 13,000 மாற்றுத்திறனாளிகள் பலனடைவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதற்கு ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் சங்கம் வரவேற்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய முக்கியமான கோரிக்கை இந்த வருவாய்த்துறை சார்பாக வழங்க வேண்டும், அதே போல ஆந்திராவில் இருப்பது போன்ற 6000 ரூபாய் மாதந்தோறும் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. இங்க இந்த வார் மெமோரியலுக்கே போலீசார் ஆட்டோ உள்ளிட்ட 2 சக்கர வாகனங்கள் அனைத்துமே செக் பண்ணி தான் மாற்றுத்திறனாளிகள் யாரையுமே இந்த பக்கம் அனுமதிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.